ஹலோ எவ்ரிவன். சிக்கன் பிரியாணி வித் சிக்கன் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம பாஸ்மதி ரைஸை முன்னாடி ஊற வச்சுருங்க. ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை வெடிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சு அது நல்லா கொதித்த பிறகு ஃப்ளேவருக்காக ஒரு கை புதினா, கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணி அது நல்லா ஒரு 75% வெந்த பிறகு வடித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் பிரியாணி பாத்திரம் வச்சு அது நல்லா சூடான பிறகு அதுக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சோம்பு போட்டுட்டு அப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணுங்கள். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கின பிறகு 2 கை புதினா ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. அது வதங்கின பிறகு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு பச்சை மிளகாய், தக்காளி, கருவேப்பிலெல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க. அது நல்லா வதங்கின பிறகு மஞ்சள் பொடி, மிளகாப்பொடி தேவையான அளவு போட்டு கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க. அது நல்லா வதங்கின பிறகு நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை ஆட் பண்ணணும். சிக்கனை மேரினேட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக தயிர், சிக்கன் மசாலா போட்டு அதை ஊற வச்சு தனியாக எடுத்து வச்சுருங்க ஃப்ரிட்ஜில். அது நல்லா செட் ஆன பிறகு இதில் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. அது நல்லா மசாலா வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கணும். அது நல்லா கொதித்த பிறகு நம்ம வெடித்த ரைஸை ஆட் பண்ணி சமப்படுத்துங்க. கிளறக்கூடாது. கிளறுனா அது ரைஸ் உடஞ்சி கூழாயிடும். ஸோ அப்படியே மேலே மட்டும் சமப்படுத்தி நான் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு தம் போட்டு வச்சுருங்க. தம் போடுறதுக்கு கீழே தோசைக்கல் நான் வச்சு அது மேலே பிரியாணி பாத்திரம் வச்சு பிளேட் போட்டு மூடி வெயிட் வச்சு க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணி எடுத்தால் தம் பிரியாணி ரெடி. சிக்கன் 65 கூடவே செய்யலைன்னா எப்படி, அதையும் செஞ்சிடலாம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்த சிக்கன் பீசஸ் எடுத்துகிட்டு அதில் கார்ன்ஃப்ளவர், ரைஸ் ஃப்ளார், சில்லி பவுடர், சால்ட் சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஆயில் சூடான பிறகு அதை ஒன்று ஒன்றா போட்டு அதை நல்லா திருப்பி போட்டு பொரித்து எடுத்துட்டா சிக்கன் 65 ரெடி. இப்படி தாங்க என் சண்டே ஸ்பெஷல் போச்சு. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.